சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கங்க. சார் நீண்ட காலமாகவே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து வெளியேறுகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகிட்டே தான் இருந்தது. அடுத்ததாக புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார், ரஜினி அவர்களுடைய ஆசையோடு ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள் வாயிலாக நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருந்தது. ஆனா அதற்கு அவர் ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு முடிவை தெரிவிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய முடிவை நான் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு 18 மாத காலமாக நான் அதிருப்தியில் தான் இந்த கட்சியில் இருந்தேன், இப்பொழுது நான் வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது கட்சிக்குள்ளாக ஒரு முயற்சி நடந்திருக்குது. அந்த தலைமை மாற்றத்துல ஒரு அதிருப்தி இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. தொடர்ந்து அது உள்ள பயணிக்க முடியாது அப்படின்றது அவரே சொல்றாரு. நான் தொடர்ந்து நீண்ட காலமாக மேலிடத்தில் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னபடியே இருக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு புரியும் மொழியில் பாஜக பேசவில்லை இங்கே அப்படின்றத அழுத்த நிறுத்தமா சொல்றாரு. ஆமா. அப்ப அங்க ஏதோ ஒரு முரண்பாடு வந்திருக்கு. அந்த முரண்பாடை சுமூகமா பேசி முடிச்சுக்கிட்டு வெளியே வராரு. இப்ப பாஜகவுக்கு பகையும் இல்லாமல் நட்பும் இல்லாமல் ஒரு சக்தியாக இங்க ஒரு அரசியல் கட்சி அவர் தொடங்குறது வேணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, மாவோ சொன்ன கருத்து தான் 1000 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி கட்சி எல்லோரும் தொடங்கலாம். அத மக்கள் ஏற்கனவே மக்கள் கூட சேர்ந்து பயணிக்கணும். அதுக்கான முயற்சி என்னிடம் இருக்கும் என்றார். அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது மக்கள் கிட்ட போய் எந்த புரியும் மொழியில் இவர் பேச போகிறார், இவருடைய வேலை திட்டங்கள் என்னன்றதை பார்த்து அந்த மக்கள் அவரை ஏற்பதும் மறுப்பதுமாக தெரியும். இங்க ஒரு சினிமா கவர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டுல. அந்த கவர்ச்சி அரசியல தான் ஒரு முறையும் எடுபட்டுக்கிட்டே இருக்குது. அரசியலுக்குள்ள சினிமா கவர்ச்சி, அந்த சினிமா கவர்ச்சி இல்லாத ஒரு எளிய அரசியலாக முன்னெடுக்கிறாரு. அந்த எளிய அரசியல் முறை என்னுடையது அப்படின்றது அது மக்களுக்கானதாக, அரசியல் சாயம், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் சாயம் இல்லாம ஒரு தனித்துவமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வரவேற்கக்கூடியதா தான் இருக்கும், வரவேற்கக்கூடியதா மக்கள் பார்ப்பாங்க. ஒரு புதிய முயற்சிகள், நிரந்தரமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் என் கட்சியில நிரந்தர எம்பி, நிரந்தர எம்எல்ஏ அப்படின்றலாம் இருக்காது. அது முறியடிக்கிற மாதிரிதான் என்னுடைய அரசியல் இருக்கும். சோ எல்லோருக்குமான வாய்ப்பு, எத்தனை முறை ஒருத்தர் எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம் அப்படின்றது ஒரு புதிய முறையில சொல்லி இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடிய ஏற்கக்கூடியதா இருக்குது. அதிகாரத்தை நிரந்தரமா ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்றத சொல்றாரு. இது அரசியல்ல மத்தவங்க சொல்லாத இது கொஞ்சம் புதிய விஷயமா இருக்குது. அதனால இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா தான் பார்க்கக்கூடியதா இருக்குது, மக்கள் பார்ப்பாங்க. அப்ப நிரந்தரமா வச்சிட்டு இருக்கிறாங்க, நிரந்தரமா 40-50 வருஷமாவே ஒருத்தரே மாவட்ட செயலாளர் திமுகக்குள்ளார, ஒரு 25 வருஷமா ஒருத்தரே மாவட்ட செயலாளர் அதிமுகக்குள்ளார அப்படின்றப்ப இது ஒரு மாற்று அரசியல். குறிப்பிட்ட ஒருத்தருக்கே பர்மனண்டா இருக்காது, மாற்று முறையில தான் எல்லா பதவிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. இப்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல கவனம் வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது அவருடைய பேச்சுல. அடுத்தது சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக ஒரு இயக்கமாக தொடங்கி அரசியல் கட்சியாக பொது தேர்தலில் நாங்கள் களமிறங்குவோம் அப்படின்றாரு. பார்க்கலாம், இவருடைய பேச்சு, இவருடைய களப்பணி ஏற்கனவே தமிழ்நாடு பார்த்திருக்குது. நிச்சயமா தனி இயக்கமாக தனி கட்சியாக எப்படி கொண்டுட்டு வர்றாரு அப்படின்றத வரும்போதே அவர் அது சரியில்லை, ஏற்புடையதல்ல அப்படின்னு நம்ம பேசி அதை முறியடிக்கிறத விட வரட்டும், மக்கள் அது எந்த மாதிரியான அரசியல்ன்றதை பார்க்கட்டும், சரியாக இருந்ததுன்னா ஏற்கட்டும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. சார், ஆனா அவர் ஒரு விஷயம் முக்கியமாக டாட் வச்சு சொல்லியிருக்கிறாரு. கெல்ட் அரசியலை தமிழக மக்கள் விரும்பவில்லை, அதனால் அப்துல் கலாம் அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு புதிய ஆட்சியை நான் கொடுக்க போகிறேன், நான் கேப்டன் வழியிலும் நல்லக்கண்ணு அவர்களுடைய ஆசையும் பெற்று நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கறத குறிப்பிட்டு அவர் சொல்றாருங்க சார். அப்படின்னா இதற்கு முன்னாடி அவர் பாஜக தலைவர்களை யாருமே முன்மொழியவில்லை அப்படிங்கறதையும் பார்க்கப்படுது. இல்ல, அவர் இங்க ரஜினி, நல்லக்கண்ணு தோழர், அடுத்தது ஏபிஜே முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள், இவங்க அடுத்தது இன்டர்ன்ஷிப்பாக நான் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட நான் இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனா சொல்ல வர பிரதான விஷயங்கள் கிராமத்திலிருந்து அரசியல் அப்படின்றதுதான் சொல்ல வர்றாரு. கிராமங்கள் வலுவா இருக்கணும்ன்றது அது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மட்டும் இல்ல, முன்னாடி காந்திய இயக்கம்ன்றது எல்லாம் அதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிராமங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு அப்படின்றத பிரதமர் மோடி அவர்கள் கூட அடிக்கடி அவருடைய உரையில குறிப்பிட்டிருக்கிறாரு.
இது வந்து புதுசு இல்ல. ஆனா பட் நடைமுறைப்படுத்துறது அப்படின்றது இருக்குல்ல, அது என்னால முடியும் அப்படின்னு ஒரு சொல்ல வர்றாரு. ம் அதுதான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஒரு சொன்ன கருத்துக்கள் வந்து ஏற்கனவே இந்த களத்துல இருக்குது காலங்காலமா. எல்லா ம் தலைவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. கிராமங்கள் தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு. ம் எல்லாம் நகரத்தை நோக்கி நகரக்கூடாதுன்னு. அப்ப நகரத்தை நோக்கி நகரக்கூடாதுன்னா எல்லா கட்டமைப்பு வசதிகளும் கிராமத்தை நோக்கி போகணும். ம் இதுதான் உங்களுக்கு இதனுடைய சாராம்சம். இத வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வலியுறுத்தி சொல்றாரு. அதை அவர் மேற்கோள் காட்டுறாரு. ம் இவர் ஏன் பாஜகவுல பல தலைவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்றதை மேற்கோள் காட்டல அப்படின்னாக்கா, ஒருவேளை தன் மீது இந்த மதச்சாய அரசியல் வந்துடும், திரும்ப பாஜக சாயல்ல நான் அரசியல் பண்றேன் அப்படின்னு அவர் நினைச்சிருவாங்களோன்றதுக்காக அந்த பேரை தவிர்த்து இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்வது போல ஒரே மாவட்ட தலைவர், ஒரே அமைச்சர், ஒரே எம்பி அப்படிங்கறது எல்லாம் உடைத்து ஒரு மாற்று அரசியல் அப்படிங்கறது வந்து சொல்றீங்க. ஆனா அதற்காக அதை சொல்லிதான் இப்பொழுது தமிழகத்தில் புதிய ஆட்சி ஒன்று அமைந்திருக்கிறது, தாவேகா என்று. ஆனா அவங்களும் அதை தானே சொல்லி வெளியே வந்தாங்க. இப்போ அந்த அரசியல் அப்படிங்கிறது இங்க சுமூகமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு அரசியல் கட்சி தேவைதானா தமிழகத்திற்கு? அப்படி சொல்ல முடியாது. தாவேக்காவுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தது. புரியுதுங்களா உங்களுக்கு? புதுசா தாவேக்கா மட்டுமே வந்து சொல்லல. அவர்களுக்கு முன்னாடி இங்க ஒரு அரசியல் 16 ஆண்டுகாலம் அரசியல் பேசி 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 ஒரு அரசியல் கட்சி நடத்தி இருக்கிறாரு சீமான். நீங்க அதையும் பார்க்கணும். இவங்க அதை வந்து சினிமா கவர்ச்சின்றது ஒண்ணு, அடுத்தது வந்தா சினிமா மாநில விரைவா செய்திருவாங்கன்னு மக்களுக்கு அந்த எளிய நம்பிக்கை. அடுத்தது போராடாமல் நமக்கு எல்லாமே சீக்கிரமா கிடைச்சணுன்ற ஒரு நோக்கம். எந்த களத்துக்கும் போய் போராடக்கூடாது, விஜய் வந்தா பட்டுன்னு செய்து முடிச்சுடுவார் அப்படின்ற கான்செப்ட்ல அந்த மக்கள் என்ன மனநிலை அப்படி. அதனால அது வந்திருக்கு. அது வந்துட்டதுக்காக அண்ணாமலை வரக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாதுங்களே. நிச்சயமா யாரு வேணாலும் வரலாம் அரசியலுக்கு. எடுத்தோடனே விமர்சனம் இல்லை. ஆனா பாக்கணும் நீங்க என்ன பேசுறீங்க, எதை நோக்கி நகர்றீங்க, எப்படி போறீங்க, சொன்னதையெல்லாம் செய்யறீங்களா அப்படின்றத பாக்குறோம். அதை விட இது எளிதாக இருந்ததுன்னா இதை ஏற்றுக்க போறாங்க, இல்லைன்னா நிராகரிக்க போறாங்க. அதானே. ஆனா ஏற்கனவே வந்து அண்ணாமலை விதைத்தார், விஜய் அறுவடை செய்து விட்டார் அப்படிங்கிறதுதான் சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு புதிய கட்சி, புதிய இயக்கம் அப்படின்னு வரும் பொழுது தாவேகாவுக்கு ஒரு பலத்த அடி விழும் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி எந்த இருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில பொதுவாகவே ஒரு எண்ணம் இருக்குது. அங்க நீங்க நானும் இருக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பதவி கிடைக்குதுன்னா எனக்கு கிடைக்கலன்னா நான் இன்னொரு பக்கம் நகர்றது. அப்ப ஆல்டர்னேட்டிவ் ஏற்கனவே இங்க ஒண்ணு இருக்குது நாம் தமிழர் கட்சி. அங்க போனா போராடணும், குரல் கொடுக்கணும், கொஞ்சம் கடுமையா இருக்கும் கிரவுண்ட் ஒர்க். அதனால இது எளிதா ஒரு அரசியல் கட்சியாவே மாறி இது வந்து இயக்கமா ஒரு போராட்ட இயக்கமாக இல்லாமல் அரசியல் இயக்கமா போறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அது இங்க வந்து ஒரு பதவி கிடைச்சா இன்னும் நல்லா இருக்குல்ல. அங்க ஒருத்தர் கிடைக்குதுன்றப்ப நானும் ஒரு பதவியோட இங்க இருப்பேன். இந்த பதவி போட்டியில இந்த பக்கம் இளைஞர்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அதுதான் நடக்கும். இங்க எந்த அரசியல் வந்து நீங்க வந்து இளைஞர்கள் இந்த நாடு முன்னேறணும், மக்கள் முன்னேறணும், இங்க இருக்கக்கூடிய கனிம வளம் இந்த மண்ணுக்கு சொந்தமானது அப்படின்ற ஒரு தொலைதூர பார்வையோட இருக்கிற இளைஞர்கள் குறைவு. அதுதான் நீங்க நாம் தமிழர் கட்சியில இன்னைக்கு தங்கி இருக்கிற இடம். அவ்வளவுதான். இவ்வளவு அலையிலும் 4 பாயிண்ட். இப்ப அதை வந்து இவர் தாண்டும் போது இவருக்கு அந்த இளைஞர்கள் செல்வாக்கு வரும். போட்டின்லாம் சொல்ல முடியும். ஏன் தாவேக்காவுக்கு போட்டின்னு இவர் அப்ப சொல்லணும்? இவர் வரட்டும், எடுத்துக்கிறாங்க பாக்கட்டும், அரசியலுக்கு வரட்டும், வேலை செய்யட்டும். போட்டின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க போட்டி இருக்கும்போது தானே ஒரு விஷயத்த தரமானதா கொடுக்க முடியும். நீங்க சரியானதே செய்யலன்னா நான் சரியானதை வந்து செஞ்சுட்டு போயிட போறேன், எனக்கு பேர் இருக்க போகுது. சரிங்களா? அதான அரசியல். ஒரு பிராண்ட் வந்து சேல்ஸுக்கு வருது, அது சரியா வேலை செய்யலன்றப்ப இன்னொரு பிராண்ட் வருது, ஒரு பொருள் அது நல்லா இருக்குதுன்றப்ப அதுதானே மக்கள் எல்லாம் வாங்குவாங்க. அரசியல் என்பது மக்களின் தேவைதாங்கம்மா. அப்போ ரஜினி அவர்களை வந்து அவர் குறிப்பிட்டார் இல்ல சார், இப்போ இந்த தருணத்துல ரஜினி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இப்ப விஜய்க்கு எகென்ஸ்டா இந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ரஜினியினுடைய சினிமா மோகத்தினோடு வந்து அரசியல் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது பாக்கலாமா சார்? இதுல எதிர்பார்க்கலாமா? சொல்ல முடியாது. அப்படி ஒரு போட்டி அரசியலில் நான் இல்லை அப்படின்னு அவர் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாரு. என்ன, எனக்கு சமமா இருக்கக்கூடிய கமல் வந்து இந்த மாதிரி வந்திருந்தா கூட எனக்கு ஒரு அந்த மாற்றி பொறாமை எண்ணம் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இது வந்திருக்கு, இதை போய் நான் எதுக்கு அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க போறேன், அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றாரு. காலப்போக்குல கருத்தின் அடிப்படையில் அவர் ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. அது உறுதியா சொல்ல முடியல இப்ப. கண்டிப்பா
சோ இதுல எப்படி பார்த்தாலும் இவர்களுடைய அரசியல் ஒன்னும் பாஜகவை விட்டு முற்று முழுதாக வெளியில வரல மக்கள் மத்தியில. ம் அது வந்து பாஜகவுக்கு போட்டி அல்லது பாஜக மத அரசியலினுடைய இன்னொரு நகலாக அண்ணாமலை இல்லை என்ற அந்த பட்சம் வரும்போது மக்கள் எல்லாம் அந்த பார்வை வேறையா இருக்கும். ம் அப்ப ரஜினியுடைய குரல் வரலாம். இப்ப கண்டிப்பா. அவசரத்துல ரஜினியோட குரல் வந்ததுன்னா இதெல்லாம் ஏற்கனவே பேசிக்கிட்டு ஒரு நகலுக்காக இவங்க பின்னிருந்து வேலை செய்யறாங்க ம் அப்படின்ற ஒரு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது நிச்சயம். அவசரப்பட்டு யாருமே செய்ய மாட்டாங்களே. இப்ப எடுத்தோடனே ரஜினி வந்து இவர் ஆதரிக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? கண்டிப்பா. வந்திருக்கிற அரசு நல்ல அரசு செய்துட்டு இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம்ல. நிச்சயமாக. மக்கள் இப்ப வந்து ஒரு 30 நாள்லயே வந்து வாக்களித்த மக்கள்கிட்டயே ஒரு அதிருப்தி இருக்கு. ம் எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்திலயும் ஆட்சி மாற்றம்ன்றதை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் 35 வருஷம் ஊடகத்துல. ம் ம் இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளாக ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட இருந்தே வருது அப்படின்றத நான் இது வரைக்கும் பார்க்கல. ம் இப்ப இந்த அதிருப்தி இவங்க சரி பண்றதுக்கான கால அவகாசம் ஒன்னும் எடுத்துக்குவாங்களா, இல்ல இது இப்படியேதான் நீடிக்குமா, பழைய ஆட்சியினுடைய நகலாகத்தான் தாவேக்கா இருக்குமா, ஜெராக்ஸாக அப்படியே போயிட்டு இருக்குனாக்கா அப்ப ஒரு மாற்று அரசு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தேவை. அப்படின்னா விஜய் மாற்று அரசியல் கொடுக்கவில்லை, அந்த நகலாக தான் செயல்படுகிறார் இல்ல அது அப்படிங்கிறது. உன்னுடைய திமுகவுடைய நகல் தான் இந்த 30 நாள் வரைக்கும் அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்களே. நீங்க கல்குவாரிய போயிட்டு சீல் வைக்கிறேன்னா ஏற்கனவே 8 கல்குவாரி நிறுத்தி இருக்கிறாங்க. ம் அதையும் சேர்த்து வெளியில கொண்டுட்டு வரீங்க. அது வெளிப்படை தன்மையில எந்தெந்த ஊர்ல எந்தெந்த இது இருக்கு. சரி, அந்த கல்குவாரி சட்டவிரோதமா நடத்திட்டு இருக்கிறாங்க, சீல் வச்சீங்கன்னாக்கா அதுக்கான பறிமுதல், சொத்தை பறிமுதல் நீங்க செய்து நாட்டோட இணைக்கணுமா இல்லைங்களா? கண்டிப்பா. நீங்க அதெல்லாம் செய்யாமவே வந்து நிறுத்திட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்படி நிக்கிறேன்றப்ப சோ அதே தான் நடக்குது. திமுக இந்த டிராமா தான் பண்ணுது, நீங்களும் அதான் பண்ண போறீங்கன்னு பாக்குறாங்க மக்கள். நிச்சயம். இந்த இடத்துலதான் யார் தேவை? இப்ப வந்து 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வந்து புதுசா இறங்கி இருக்கிறாரு. ம் அடுத்தது ஏற்கனவே இருக்கிற சீமான் இருக்கிறாரு. நான் மாற்றத்தை கொடுப்பேன்னு சொன்ன விஜய் வந்து உள்ள வந்து அரசியலுக்குள்ள எடுத்துட்டாரு. ம் எடுத்துட்டு இப்ப அதை வந்து கிட்டத்தட்ட திமுகவினுடைய இன்னொரு நகல், அதனுடைய இன்னொரு பரிணாமன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ம் அடுத்து 2 பேர் கிரவுண்ட்ல விளையாட வேண்டிய இடம் இருக்குது. சீமான் அவர்களும் அண்ணாமலை, இப்ப கட்சி தொடங்க இருக்கிற அண்ணாமலை அவர்களும். ம் ம் பார்க்கட்டும், மக்கள் மத்தியில மக்கள் தேர்வு செய்யட்டும் யார் நமக்கானவர்கள் தேர்வு செய்ய போறாங்க. அதுதான் அரசியலுங்க. அதுக்கு போட்டி அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பா. அது அப்ப அதிகாரத்துக்கு வந்துட்டாங்களோ அவங்க போட்டியில் இல்ல, அது முடிஞ்சு போச்சு. இப்ப இனிமே அவங்க நல்ல அதிகாரத்தை, ஆட்சியை மக்களுக்கு தராங்களா இல்லையான்றது தான் அரசியல். கண்டிப்பா சார். சோ முடிஞ்சு போச்சு. இப்ப இருந்த திராவிடம், அது திமுக, அதிமுக, தாவேகா போட்டியில் இல்ல. சோ நாங்க நல்ல ஆட்சியை கொடுப்பன்ற இடத்துக்கு வந்து கொடுக்க முடியாம ஃபெயிலியர் ஆயிட்டு 2 போயிடுச்சு. 3வதாக இவங்க வந்து நாங்கள் மாற்றத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. 30 நாள்ல ஒரு பேர் எடுத்துட்டு நிக்கிறாங்க. ம் இது எப்படி நீடிக்கும்ன்ற அரசியல், இந்த அரசியலுக்குள்ளாக யார் இங்க வந்து களத்தை எடுக்க போறாங்க, அதுதான் இந்த 2 பேருக்குள்ள போட்டியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.